Hello friends, welcome to Niga's All Rounder. இது class 13 fly stitch leaf filling தான். நான் ஆல்ரெடி இதோட அவுட்லைன் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ அதை வச்சு எப்படி ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ லீஃப் ஒன்று நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு சென்டர் நம்ம மார்ஜின் போட்டுக்கிறோம். இப்போ நான் கொஞ்சம் கீழே தள்ளி அந்த ஷார்ப்னஸ்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி நான் லூப் எடுத்துக்கிறேன். த்ரெட்டை வெளியில் எடுத்து மேலே அந்த ஷார்ப்னஸில் ஒரு தடவை குத்தி நான் அப்படியே கீழே இழுத்துக்கிறேன். ஒரு சின்ன லாக் ஸ்டிச். அப்புறம் நம்ம அந்த ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கிறத பொறுத்து நம்ம அந்த ஷேப்ஸ்லேயே லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி நம்ம குத்தி நம்ம எடுக்க போகிறோம். நான் அவுட்லைனில் நான் சொன்ன மாதிரியே தான். பட்டன் ஹோல் ஃபில்லிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இது பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேம் ப்ராசஸ் தான். பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுக்காமல் நம்ம கிராஸிங்காக நம்ம எடுக்கிறோம். இதில் நம்ம வரைஞ்ச ஷேப்லேருந்து நம்ம மாறக்கூடாது. அதே மாதிரி நம்ம அது நெருக்கமாக தான் நம்ம போடணும். இடையில கேப் வரக்கூடாது. கீழே இருக்கிற கிளாத் வெளியில் தெரியக்கூடாது. அந்த ஸ்டிச்சஸ் ஃபில் பண்ணுறது கீழே இருக்கிற கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம ரொம்ப பக்கமாக நம்ம போடணும். லாக் ஸ்டிச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக போட்டுருங்க. நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன், எப்படி குத்துறேங்கிறது. நான் இவ்வளோ நேரம் சைடு போஸில் காமிச்சேன். இப்போ சென்டர் போஸில் காட்டுறேன். கொஞ்சம் இது ஸ்பீட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரே ஸ்டிச்சே திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்குறது தேவையில்லாமல் நெட்டு உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். அவுட்லைன் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஃபில்லிங் தாராளமாக போடலாம். என்னோடய ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் சேர விருப்பம் இருக்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை இந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கீழே இருக்கிற கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணணும். நான் இது முழுசாக பண்ணிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இது எம்டியாக விடக்கூடாது. நம்ம சுற்றிலும் செயின் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். நீங்கள் இதுக்கு ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி எனக்கு காட்டணும். ஸோ நீங்கள் அது ஏதாவது லீஃப் சம்மந்தமாக ஏதாவது ஃப்ளாஸு இல்லை பீகாக்கோட பெடல்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இமேஜாக எடுத்து நீங்கள் தாராளமாக போடலாம். கண்டிப்பாக இது ஃபில்லிங் ஸ்டிச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இதுக்கப்புறம் வர்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப சின்ன சின்ன இமேஜாக போட்டு நீங்களே உங்களோட இது உங்கள் ஸ்டிச்சஸை நீங்களே இது பண்ணிக்காதீங்க. பெருசாக நம்ம போடும்போது தான் அதோட ஸ்டிச்சஸோட தேவைகள் அதிகமாகும். சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே இடத்துல ரொம்ப குத்தி குத்தி போடும்போது ஹோல்ஸ் அதிகமாக விழுகும். ஸோ இமேஜஸ் நல்லா பெருசாக போடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்து தான் நம்ம முடிக்கணும். அப்போ தான் அது ப்ராப்பராக இருக்கும். இது லீஃபுக்குன்ட்டு இல்லை. இது ஃபில்லிங் ஸ்டிச்சாக நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐடியாஸை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.